நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல 2 தீர்ப்புகள் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. 2வது இந்த இன்வெஸ்டிகேஷனை சிபிஐக்கு மாத்திருக்காங்க. 2 பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளான்ஸ் ஒன்று வந்துடுறேன். மதுரையில இருந்த ஒரு நிமிஷத்துல முடிச்சிடறேன். கரூர்ல நடந்த சம்பவத்தினால மதுரை சென்னையோட கிளை தான் அது. அந்த உயர்நீதிமன்றத்தில் தான் விசாரிக்கப்பட வேண்டிய மனு இது. அங்கதான் இந்த பெயில் மனுலாம் விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆதவர்ஜன் இந்த சிபிஐ நிர்மல்குமார் மற்றும் புசியானது அவங்களோட பெயில் மனுல இருந்து இந்த கரூர் சம்பந்தப்பட்ட எல்லா மனுக்களும் மதுரையில தான் விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுதான் நடைமுறை. இங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல என்ன பண்றாங்க, தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியோகத்தை சேர்ந்தவர் சொல்லி நினைக்கிறேன். வில்லியோகத்தை சேர்ந்த தினேஷ் அப்படின்றவர் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு கேஸ் ஒண்ணு போடுறாரு, ஒரு பொதுநல மனு ஒண்ணு போடுறாரு. எதை பத்தி அப்படின்னா, இந்த மாதிரி தமிழகத்துல நடக்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள், இதுக்கப்புறம் கரூர்ல இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் தமிழகத்துல நடக்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள், பேரணிகளுக்கெல்லாம் ரோட் ஷோக்கெல்லாம் ஒரு கைட்லைன்ஸ் ஒன்று ஃப்ரேம் பண்ணணும். அந்த கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ணி அமல்படுத்தினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் நடக்கணும், அது வரைக்கும் இங்க நடக்கக்கூடாது, தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு ஒண்ணு போடுறாங்க. அதை சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்து விசாரிக்கிறாங்க. அங்க தமிழக அரசாங்கம் அவங்களோட வாதங்களா வைக்கிறாங்க. வாதங்கள் எதை பத்தி வச்சிருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நாங்க ஓகே சார், நாங்க கைட்லைன்ஸ் எல்லாம் பே பண்றோம், எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி வாதங்கள் வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த விசாரணை சிபிஐக்கு போயிருக்காது. நான் எப்படி சொல்றேன், அப்ப அந்த விசாரணைகள்லாம் செஞ்சுட்டு அந்த இடத்துல என்ன பண்றாங்க, தமிழக அரசு சார்பா இந்த மாதிரி விஜயங்க மேல இருக்கக்கூடிய தவறுகள்லாம் சொல்றாங்க. இந்த விஷயங்களை நான் பதிவு பண்ணிக்கிறேன். 2 பேர் மேலே தவறு இருக்கு. லேட்டா வந்தது தவறு, கூட்டத்தை கூட விட்டது தவறு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் மேலே தவறு தான் செய்யுது. தாவேகா சைட்லயும் சரி, தமிழக அரசு தவறு மேலேயும் சரி. தமிழக அரசு இந்த சென்ஸ் போலீஸ் மினிஸ்டர் எல்லாமே சேர்த்துதான் தமிழக அரசாங்கம். டிவிக்கு இந்த சென்ஸ் விஜய், ஆதவர்ஜனா, கரூர் மாவட்ட செயலர் மதியழகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்த்துதான் சொல்றேன் 2 பேர் மேலே தவறு இருக்கு. இந்த மாதிரி இந்த விசாரணை அவங்களோட குற்றச்சாட்டு விஜய் அவங்க தரப்புல இருக்கக்கூடிய தவறுகள் மட்டும் அந்த இடத்துல முன் வைக்கிறாங்க. இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸ்ல பதிவு பண்ணிருந்தோம். இது ஒரு அநீதி அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா விஜய் அவங்க சைட்ல வாதாடுறதுக்கு அந்த இடத்துல வக்கீலே இல்லை. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வைக்க இது விஜய் அவங்களுக்கு கண்டனங்கள்லாம் தெரிவிச்சு இந்த விசாரணை அஷ்டகார் தலைமையில ஒரு விசாரணை ஒண்ணு போட்டாங்க. அந்த விசாரணையை எதிர்த்து தாவேகா சார்புல அந்த விசாரணை மட்டும் இல்ல, 2 மனு போட்டிருக்காங்க. தாவேகா சார்புல சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு அது விஷயங்களை நீக்க கோரி ஒரு மனு ஒண்ணு போடுறாங்க. அது அப்புறம் ரிட்டையர்ட் ஜட்ஜ் தலைமையில ஒரு விசாரணை ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மனு போடுறாங்க. 3வது மனு என்ன, 5 மனு சேர்த்து விசாரிச்சிருந்தாங்கன்னா 3வது மனு என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 13 வயசு சிறுவன் ஒருத்தர் இருக்காரு. அவரோட தந்தை ஒருத்தவங்க சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போட்டிருக்காங்க. அதை பத்தி நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். அந்த 13 வயசு தந்தை அவங்களோட அம்மா அவர் 2 வயசுல போயிட்டாங்கன்றாங்க. அது 13 வயசு தந்தை நானே கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அது ஒரு தனி வீடியோ போடலாம். அப்புறம் 4வது விசாரணை என்ன அப்படின்னா, பிஜேபியோட துணைத் தலைவராக இருக்கக்கூடிய கணேஷ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், அவர் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும் சொல்லி கேஸ் போட்டதால 5வது தமிழக அரசு சார்பா ஒரு விசாரணை போட்டிருந்தாங்க. அதாவது மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. நாங்களே இதை விசாரிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. 5த்தையும் சேர்த்து வச்சு வெள்ளிக்கிழமை விசாரணை செஞ்சாங்க. அன்னைக்கே சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கண்டனங்களா தெரிவிச்சாங்க, எல்லாம் பார்த்திருந்திருப்பீங்க. அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு 10:30 மணிக்கு தீர்ப்பு சொல்ல சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு 10:30 மணிக்கு அது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கண்டனங்களா தெரிவிச்சு, எப்படி நீங்க விசாரணை எல்லாம் அமைச்சீங்க, எதன் அடிப்படையில அமைச்சீங்க, விஜய் அவங்க எதிர்மனுதாரரே இல்லையே, எப்படி நீங்க அவங்களுக்கு கண்டனங்களா தெரிவிச்சீங்க, அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டு அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி அந்த உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிப்பாங்க. என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. அதை பத்தி வந்தோடனே நம்ம ஒரு வீடியோ போடுவோம். 2வது என்ன அப்படின்னா, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் மாத்திருக்காங்க. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் மாத்திட்டாங்களா, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அப்படியே முழுசா நடந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் மாத்தினது மட்டும் இல்லாம இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை மானிட்டர் பண்றதுக்கு, கண்காணிக்கிறதுக்காக அஜய் ரஸ்தாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட தலைமையில, ஒரு ஜட்ஜோட தலைமையில, அது மட்டும் இல்லாம ஜட்ஜுக்கு கீழே 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, 3 பேர் தலைமையில ஒரு கண்காணிப்பு குழு ஒண்ணு போட்டிருக்காங்க. ஸோ இது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டே இருக்கும். அதன் தொடர்ச்சியா இவங்களோட கண்காணிப்பு குழு போட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ் தலைமையில ஒரு விசாரணை ஆணையம் போட்டு விசாரிக்கணும் அப்படின்றது தாவேகா சைட்ல இருக்கக்கூடிய வாதங்கள். அது மட்டும் இல்லாம பிஜேபி துணைத் தலைவர் அந்த தந்தையோட 2 பேரோட வாசியை என்னன்னா, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த 2 பேருக்கும் சாட்டிஸ்பாக்சனா ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதன் தொடர்ச்சியா இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் முடிக்க உங்களுக்கு ஆரம்பத்துல கிளான்ஸ்ல இருந்து வந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன டவுட்ஸ் சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி விசாரணையை கொடுக்க இன்னைக்கு அது எதிர்கட்சிகள், விஜய் அவங்களுக்கு எதிர்கட்சினா ஆளுங்கட்சி தான். ஆளுங்கட்சி தரப்புல என்ன பண்றாங்க, விஜய் அவங்களோட பழைய வீடியோ, ஆளுங்கட்சி அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி 2 பேரும் என்ன பண்றாங்க, விஜய் அவங்களோட பழைய வீடியோ எடுத்து பரப்பிட்டு இருக்காங்க. விஜய் அவங்க இந்த சிபிஐ இடி எல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டு, அது சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு.
ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். என்னப்பா கூடிய சீக்கிரம் பிஜேபி கூட்டணி போக போறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நீங்க ட்விட்டர் எக்ஸ் பிளாட்ஃபார்ம் போட்டு சும்மா விஜய் சர்ச் பண்ணீங்களா எல்லா கருத்துக்களும் வரும். தயவு செய்து அதுல எல்லாரும் போடுற கருத்தும் பாருங்க. நீங்க டிவிக்கா இருக்கலாம், இல்ல ஏடிஎம்கே இருக்கலாம், பிஜேபி இருக்கலாம், எதிர்கட்சிகள் என்ன கருத்து சொல்றாங்க, அதுக்கு நம்ம ஆட்கள் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்ற கருத்துக்கள்லாம் பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா தெரியும். சோ வந்து இந்த மாதிரி விசாரணை போட்டிருக்காங்க. உண்மை வெளியே வரும் நீங்க நினைக்கிறீங்களா என்ன அப்படின்றத உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சேனலுக்கு புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.